ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு கண்ணு தெரியாது, மனைவி மண் பானை செஞ்சு கணவன் கிட்ட கொடுப்பாங்க. இவர் பக்கத்து ஊர்ல போய் வித்துட்டு வருவாரு. நல்லபடியா சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு சமயம் அவர் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுத்து. அந்தி சாயிர நேரம், கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு விளக்கு குடுமா அப்படின்னு விளக்கு எடுத்துட்டு போறாரு. நிறைய பேர் அவரை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாங்க. சில பேர் நம்பிட்டு சிரிச்சிட்டு போனாங்க. சில பேரு கண்ணு தெரியாதவன் விளக்கு போய் எடுத்துட்டு போறான் பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் வேணும்னே இவரை வம்புக்கு இருக்கணும்னு, ஏயா உனக்கு பகலு ராத்திரி எல்லாம் ஒண்ணுதான், விளக்கு எடுத்துட்டு போனா மாத்திரம் உனக்கு கண்ணு தெரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் கொஞ்ச நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தாரு. இவரை வம்பு கிழக்கணும்னு மெனக்கெட்டு பேசணும்னே, ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, விளக்கு எடுத்துட்டு போனா எனக்கு கண்ணு தெரியாது உண்மைதான், எனக்கு விளக்கும் அவசியம் இல்ல, ஆனா நான் எடுத்துட்டு போறது எனக்காக இல்ல உங்களுக்காக தான் அப்படின்னாராம். என்னது எங்களுக்காகவா அப்படின்னு அப்பவும் விடல. ஆமா, நீங்க பாட்டுக்கு கண்ணு தெரியாம என் மேல மோதிட்டீங்கன்னா என் கையில இருக்கிற பானையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி எனக்கு தானே நஷ்டமாகும். உங்களுக்கு என்ன போச்சு, நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. நான் ஜாகிரதையா இருக்கணும், உங்ககிட்ட இருந்து நான் என்னையும் என்னுடைய பொருளையும் காப்பாத்திக்கணும்னா நான் தான் உங்களுக்கும் சேர்த்து விளக்கு எடுத்துட்டு போனமா இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். இவங்க தலை குனிஞ்சு போயிட்டாங்க. சில சமயம் அப்படிதான், தேவையில்லாம நம்ம விஷயத்துல மூக்க நுழைக்கணும்னு நம்மளை பத்தி புறம் பேசுவாங்க, ஒதுக்கி தள்ளிடலாம். சில பேர் வேணும்னே நம்ம வம்புக்கு வருவாங்க, தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வேற வழி இல்லாம வாயை திறந்து பதில் சொல்லணுமா தான் இருக்கு இல்லையா? சொல்லுங்க, சில சமயம் தப்பு இல்ல, நல்லதே நடக்கும்.